அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடைய 2வது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகுது. அண்ட் இந்த 1 மாதத்தில பல மாற்றங்கள் வந்து ஒவ்வொன்னா செஞ்சுட்டு இருக்கிறாரு. புது புது அப்பாயின்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதில நெறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு இதில நமக்கு பண்றத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இப்போ புதுசா FBIக்கு ஒரு டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. யார் அப்டின்னா காஷ் பட்டேல். இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரு. இவரோட பேரண்ட்ஸ் 2 பேருமே குஜராத்த சேர்ந்தவங்க. 1980ஆம் ஆண்டு நியூயார்க்ல இவரு பொறக்குறாரு. அதுக்கப்புறம் வளர்றது எல்லாமே ஈஸ்ட் ஆப்பிரிக்கால போயிட்டு வளர்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலிங்காக நியூயார்க் பக்கத்தில இருக்க லாங் ஐலண்ட்ஸ்ல அவருடைய ஸ்கூலிங் எல்லாத்தையுமே முடிக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா அடுத்து வந்து காலேஜ் போகும்போது அண்டர் கிராஜுவேட் டிகிரிய வந்து அமெரிக்கால இருக்க வெர்ஜினியா அப்படின்ற அந்த ஒரு மாகாணத்தில யுனிவர்சிட்டி ஆஃப் ரிச்மண்ட் அங்க வந்து தன்னுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரிய முடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா லாவுக்கான ஒரு டிகிரியும் படிக்கிறாரு. எங்க தான் நியூயார்க் வராரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய இன்டர்நேஷனல் லா படிக்கிறதுக்காக யுகேல வந்து தன்னுடைய இன்டர்நேஷனல் லாவையும் பண்றாரு. அதுவும் இல்லாம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராவும் கொஞ்ச நாள் பணியாற்றுறாரு. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட 45 வயதான இவர் இப்போ FBI டைரக்டரா அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அண்ட் இவர் வந்து இப்போ செனட்ல வந்து இவருக்காக வோட்டிங் நடத்தப்பட்டுச்சு. இவரை வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 51-49 அப்படின்ற ரொம்ப ஒரு க்ளோஸ் கால்ல இந்த இதுக்கு அவர் அப்பாயிண்ட் செய்யப்படுறாரு. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, இந்த செனட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நிறைஞ்சு இருந்தாலும், இந்த செனட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிப்பப்ளிகன்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அண்ட் காஷ் பட்டேல ப்ரொபோஸ் பண்ணதுமே ஒரு ரிப்பப்ளிகன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு ஈஸி விக்டரியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு எதிராக சில ரிப்பப்ளிகன்ஸும் வாக்களித்தது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அண்ட் டெமோக்ராட்ஸ் எல்லாருமே முழுக்க முழுக்க காஷ் பட்டேலுடைய இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு முற்றிலுமாக அகெயின்ஸ்டாக தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே குறித்து காஷ் பட்டேல் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி FBI டைரக்டராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டதுக்காக எனக்கு ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தான் என்னுடைய பிரைமரியாக இருக்க போகுது. அமெரிக்காவோட நலனை காக்கிறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அமெரிக்காவுக்கு யாரும் தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய வார்னிங்காக எடுத்துக்கங்க. அதோட நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் துணியிலையும் அவருடைய முதல் நெக்ஸ்ட் பதிவிலேயே போட்டிருக்கிறாரு. அண்ட் இவருடைய வேலை இப்போ என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும். இவர் வந்து இதுக்கப்புறமா இன்டெலிஜென்ஸில் வந்து மிக முக்கியமான ஒரு ரோலையும் ப்ளே பண்ணுவார் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா FBI அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட ரொம்ப நெருங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலையும் வருது. அண்ட் அதை தொடர்ந்து இந்தியன்ஸ் இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த பலர் வந்து அமெரிக்காவோட உச்சபட்ச ரோலில் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓவாக இருக்கட்டும், இல்லை அரசு பணிகளில் வந்து மிக முக்கியமான ரோலில் இருக்கிறதா இருக்கட்டும், அரசியலில் மிக பெரிய பதவியில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் காஷ் பட்டேலுமே இப்போ இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் காஷ் பட்டேலோட நகர்வு எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பொறுத்து வந்து தான் பார்க்கணும்.